வெரி குட். நல்ல எனர்ஜெட்டிக் பாடி. நேத்து ராத்திரியில இருந்து இப்படியே இருக்கிற. ஆனாலும் வாயை திறக்க மாட்டேங்கிற. கீப் இட் அப். இவன் என்ன பண்ணா மயங்குவா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல சார். காஃபி வேணுமா? சாப்பிடு. வேண்டாம் சார். லால், நீ குடிக்கிறியா? வேணாம் பாஸ். இட்ஸ் ஓகே, நானே குடிக்கிறேன். உங்க 2 பேரையும் நேத்து ராத்திரியில இருந்து இப்படியே வச்சிருக்கிறேன். ஆனா உங்க 2 பேருக்கும் பயமே வரல. பாஸ், எத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் ஒண்ணுதானே பாஸ். எங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கமும் இல்ல பாஸ். அப்புறம் எதுக்கு அவளை பார்ட்னர்னு கூப்பிட்ட? போன்ல வாய்ஸ் கேட்டல்ல, அது உன் வாய்ஸ் தானே? உன்னதாண்டா கேக்குறான் பரதேசி. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கணும். இன்னொருத்தன் பொண்டாட்டிய நீ எப்படி பார்ட்னர்னு கூப்பிடுவ? எங்க வீட்டுக்காரு என்ன பார்ட்னர்னு தான் கூப்பிடுவாரு. அத பார்த்து இவரும் அப்படிதான் கூப்பிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் வளைகுடா நாட்டுல வாழ்ற டீசென்டான பொறுக்கி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பிளேடு பகதூர்னா தான் என்ன எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாரையும் கொலை பண்றதெல்லாம் கிடையாது. இந்த பிளேடால பாத்ரூம் போற இடத்துல ஒரே ஒரு கோடு தான். சின்ன தப்புன்னா சின்ன கோடு, பெரிய தப்புன்னா பெரிய கோடு. ஏண்டா பார்ட்னர்லாம் சொல்ற, என்னை பத்தியெல்லாம் சொல்ல வேண்டாமா? சித்தார்த் விஷயத்துல எனக்கு காம்ப்ரமைஸ்ங்கிறதே கிடையாது. உங்ககிட்ட தான் சித்தார்த் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க 2 பேருக்கும் 5 நிமிஷம் டைம் தர்றேன். சித்தார்த்த பத்தி யாரு முதல்ல தகவல் கொடுக்கறீங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். முடிவை நீங்களே எடுத்துக்கங்க. நான் வெளியே போயிட்டு வருவேன், வந்ததும் சொல்லணும். ஓகே ஓகே? லால், சித்தார்த்த பத்தி சொல்லிடு. நான் என்ன சொல்றது? அவனை நீ தானே ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன்னு உன்கிட்ட வச்சிருந்த. அவன் அங்கிருந்து தப்பிச்சிட்டானா? இதையேதான் நேத்துல இருந்து என்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட இருக்கிற வைரத்தை நீ மட்டும் அடிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி டபுள் கேம் எல்லாம் ஆட மாட்டேன். நான் என்ன டபுள் கேம் ஆடினேன்? அவன் வாயில இருக்கிற வைரத்தோட வேல்யூ 60 லட்சம்னு தானே சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் அது ஜாக்குவார் வைரம்? அது சாதாரண வைரம்னு நினைச்சு நான் விலை பேசினேன். இப்பதானே தெரிஞ்சது அது 20 கோடின்னு. ஆளுக்கு 10 கோடின்னு நாம பேசின மாதிரியே பிரிச்சுக்கலாம் பார்ட்னர். இப்பதான் அமௌண்ட் பெருசாயிடுச்சுல்ல. இந்த பிளேடு பகதூரை நான் போட்டு தள்ளுறேன். அந்த சித்தார்த் எங்க அத சொல்லு. அப்படின்னா உண்மையிலே சித்தார்த் உன்கிட்ட இல்லையா? நீ அவனை எங்க அடைச்சு வச்சிருக்கன்னு இது வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. பின்ன எப்படி நான் அவனை கிட்னாப் பண்ணுவேன்? அப்படின்னா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஏன் மிரட்டின? சூர்யாவா? அது யாரு? உனக்கு சூர்யாவை தெரியாதா? தெரியாது. அப்போ எப்படி அவனுக்கு ஃபோன் பண்ண? எந்த சூர்யாவுக்கும் நான் ஃபோன் பண்ணல. யார் அவன்? அவன் எங்க ஊர்க்காரன். அவன் ஒரு அருமையான ஸ்மக்லிங் பிசினஸ் பத்தி சொன்னா. அந்த பிசினஸ பண்ணா வருஷத்துக்கு 50 கோடி கிடைக்கும்னு சொன்னா. அத பண்ணணும்னா வேற எந்த ஸ்மக்லர் கிட்டயும் அந்த பார்ட்டி வேலையில இருக்க கூடாதா.
அதுல நாம சேரலா? நீ இந்த பகதூர் கிட்ட இருந்து விலகிடுன்னு சொல்றதுக்காக தான் நான் உன் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். நீ கிடைக்கல. சூர்யா கூட நான் அந்த பிசினஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ என் புருஷன் அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினதா சொன்னான். ஆனா பேசினவங்க லாலன்னு பேசிக்கிட்டதா சொன்னான். என் புருஷனை அடைச்சு வச்ச இடத்துக்கு போய் பார்த்தப்போ அவன் அங்க இல்ல. சோ நீ தான் ஏதோ விளையாடுறேன்னு நான் நினைச்சேன். நான் எந்த சூர்யா கிட்டயும் பேசல பார்ட்னர். அப்புறம் ஏன் சூர்யா போய் சொன்னா? அது அப்புறம் விசாரிக்கலாம். முதல்ல சித்தார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அத சொல்லு. அத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்ப? இவ்ளோ நேரம் உங்ககிட்ட தான் சித்தார்த் இருக்கா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே செய்வினை செஞ்சு அவனை நம்ம கிட்டயே வர வச்சிடலாம். சபாஷ். என்னடா லால் இப்படி சாம்பிராணி மாதிரி இருக்க? மெயின் வில்ல நானு. 20 கோடி போச்சேங்கிற டென்ஷன்ல இருக்க. உங்களை அப்படியே விட்டுட்டு நான் வெளியே போயிடுவேனா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? உன்னை இத்தனை வருஷம் நம்பினதுக்கு நல்லா தான் கைமாறு செய்யறேன். ஏண்டா லால், இவளுக்கு இருக்கிற பிரில்லியன்சி கூட உனக்கு இல்லையாடா? உனக்கு விசுவாசமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல. நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமா? நீயே உன் கழுத்தை அறுத்துக்க. வாங்க. ரத்தம் இங்க வரைக்கும் பீச்சு அடிக்கணும். அந்த மாதிரி அறுத்துக்கணும். You know why? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ இன்னும் 10 செகண்ட்ல சாகணும். இல்லனா poor fellow. ரம்யா, அவனோட ஜீனை பாத்தியா? நான் அவனை 10 செகண்டுக்குள்ள சாகணும்னு சொன்னேன். ஆனா 5 செகண்ட்ல செத்துட்டான். வெரி பேட். ஆமா, உன்னால செய்வனையில இந்த சித்தார்த்தை இங்க கொண்டு வர முடியுமா? முடியும். அறகுறையா மந்திர சக்தியை யூஸ் பண்ணா மந்திர சக்தி ரிவர்ஸ் ஆயிடும். அவளையே காலி பண்ணிடும். தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்வனை செஞ்சு சித்தார்த்தை இங்க வரவழைக்க முடியும். சரி, வரவை. அதனால எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா? ஜாகுவார் வைரம் பிசினஸ்ல உங்களுக்கு இவ்ளோ கிடைக்குதுல்ல, எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் வர வைக்கிறேன். உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்ல, அது பத்தாதா? வேண்டாம், கொன்னுடுங்க. சித்தார்த் இல்லாம எனக்கு 20 கோடி கிடைக்காது. நீ இல்லைன்னா சித்தார்த் வரமாட்டான். அதுக்கான லாக் வைக்கிறியா? இல்ல, வியாபாரம் பேசுறேன். சரி, எவ்வளவு வேணும்? 20ல 50%. 10? ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஆமா. அப்ப இத கொன்னுடுங்களேன். இது வரைக்கும் அவ்வளவு பணத்தை பாத்திருக்கியா? பார்க்கணுங்கிறதுக்காக தானே பிசினஸ் பேசுறேன். பெரிய பணத்தை உடனடியா பார்க்க ஆசைப்பட்ட யாரையுமே அந்த பெரிய பணம் சந்திக்க விட்டதில்லை. நீயும் கிரிமினல், நானும் கிரிமினல். நாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. சான்ஸ் கிடைக்கும் போது சம்பாதிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க?
அதான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நீயே சொல்லிட்டியே, என்ன சொல்றது? அப்ப நம்ம டீல் ஓகேவா? சித்தார்த்த செய்வன மூலமா வர வைக்கலன்னா காசே வேண்டாம், போதுமா? ம். யாரோட மொபைல் அது? என் மொபைல் தான். நேத்து என்ன கடத்தும் போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். ம். ஆமா, நேத்து ஏன் உன்னை கிட்னாப் பண்ணான்? நான் சித்தார்த்த கடத்தியிருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அவன் கடத்தியிருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்கு ஃபோன் போடுற? பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதான் சாமிக்கு ஃபோன் பண்றேன். என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. ஆமா, இந்த லால் கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு பிசினஸ் 50 கோடின்னு சொன்னியே, அதான் சூர்யா சொன்னானே, அது என்ன பிசினஸ்? ஸ்பானிஷ் ஃபிஷ் பிசினஸ். அப்படின்னா? இப்பவே எதுக்கு அது? அப்புறமா பேசுறேன். ச்சே. சூர்யா, என்னாச்சு? ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச பார்ட்டியான வாய்ஸ் கேட்டுட்டு கொடுத்துட்றேன், நான் பேச மாட்டேன். ரம்யா, சித்தார்த் என்கிட்ட தான் இருக்கான். என்ன, ஏன் அவ கட் பண்ணிட்டா? ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? இல்ல, கொன்னுடு கொன்னுடுன்னு சொன்னியே, அதான் அதான் கொன்னுட்டேன். ஹலோ, யாரு? நான் பகதூர் பேசுறேன். சித்தார்த்தோட வா சூர்யா, நாம 2 பேரும் கொஞ்சம் பேசணும். அப்பா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ அண்ணா, என்ன 2 பாடியும் எரிச்சிட்டியா? ஆச்சுண்ணா, எரியுது. முடிஞ்சதும் சாம்பலை கடல்ல கரைச்சிட்டு மும்பைக்கு போயிடு. ஓகேண்ணா. ஓகே ஓகே. இது வரைக்கும் எந்த தப்புக்கும் எந்த சாட்சியும் வைக்காத உன்னோட பிரில்லியன்சி சூப்பர்ரா. சூர்யா வந்துட்டான்னு நினைக்கிறேன். சித்தார்த்த பத்தின நியூஸை கேட்டுட்டு அப்படியே ஸ்பானிஷ் ஃபிஷ் பிசினஸ் என்னன்னு கேட்கணும். டே பிளேடு, நீயா? சார், நீங்களா? 9043457131 ஃபோன் நம்பரா? ஆமா சார். ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியே இருக்கு? வெளிநாட்டு சிம் கூடவே அந்த சிம்மையும் போட்டு வச்சிருந்தேன் சார். போடா விளக்கண்ண. 5 வருஷமா அந்த கொலை கேஸ் பெண்டிங், தெரியுமாடா உனக்கு? எங்கடா எஸ்கேப் பண்ண? சார், சூர்யான்னு நீங்க இன்ஸ்பெக்டர் பிரபா சார் தானே? இப்ப இன்ஸ்பெக்டர் இல்லடா, ஏசிபி பிரபாஸ் சங்கர். வீட்டுல கூப்பிடுறது சூர்யா, முழு பேரு சூரிய பிரபாஸ் சங்கர். சூர்யான்னு சொன்னதும் குழம்பிட்டேன் சார். நீ எல்லாரையும் குழப்பருவன், நீ குழம்புவியா? யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சு சார். ஏட்டையா, அந்த பிளேடு பகதூர் பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து வைங்க. அவன் மாட்டிக்கிட்டான். ஓகே சார், என் மேல இப்ப எந்த கேஸும் இல்லையே சார். ஏன் ராஜா கேஸ் இல்ல? சித்தார்த் கேஸ் இருக்கு, வைர கடத்தல் கேஸ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பழைய கொலை கேஸ் இருக்கு. சார், அந்த கொலையை நான் பண்ணல சார்.
சொன்னனே சார். கண்ணா, பேக பிளேடால கோடு போடுறது உன் ஃபார்முலா தானே? சார், இவ்வளவு தப்பா ஒத்துக்கிற, அதை ஒத்துக்க மாட்டேனா சார்? என் ஃபார்முலாவை எவனோ திருடி பேக்ல கத்திய சொருகி கொன்னுட்டானுங்க சார். நான் அப்பாவி சார். நீ அப்பாவியே இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். ம்? சித்தார்த்த மேட்டர் பேசலாம். வா வா, அந்த சித்தார்த்த மேட்டரை சொல்லு. சார், சத்தியமா சொல்றேன், எந்த கொலையும் நான் பண்ணல சார். சத்தியமா நீ தான் பண்ண. 5 வருஷமா தலைமறைவா இருந்தேன்னு நான் அந்த கேஸ முடிக்கிறேன். வா. செஞ்ச தப்புலெல்லாம் தப்பிச்சிட்டேன். செய்யாத பழைய தப்புக்கு தூக்குல தொங்க விட்டுருவாங்க போல இருக்க. இப்ப என்ன பண்றது?